கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோயின் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னதமான ஆண்டு உயர்த்தி இந்த காலை நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி நம்ம துதிக்க போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவியே வந்து இறங்கிடும் என்று சொல்லி பாடுவோம். ஆமே. எல்லாரும் ரெண்டு கையை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. சொல்லுங்க, இந்த காலை நேரத்துல எங்களுக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆவியை ஊற்றிடுமே, ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்க ஆவியானவரே எனக்கு கிருபை தருவீராக. அப்பா, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னீரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். எங்களோடு இருக்கிறீரப்பா. இது பின்னாட்டுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. இது பின்னாட்டுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவித்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் காதரணுமே. சொல்லுவோமா, உணவை வைத்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் காதரணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி. எல்லாரும் இந்த காலை நேரத்துல எங்க மேல அந்த ஜெப ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி இறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே. எஸ் லார்ட், அந்த வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஐயா, அந்த மகிமை இறங்கட்டும் ஐயா. ஜெபத்தினுடைய ஆவி ஒவ்வொரு மேல இறங்கட்டும். எழுப்புதலில் வல்லமை பற்றி எரிவதாக ஜனங்கள் போராடி ஜெபிக்கட்டும், இரவெல்லாம் ஜெபிக்கட்டும், உபவாசித்து ஜெபிப்பார்களாக. எதிர்ப்புகள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது வைராக்கியமாய் உற்சாகமாய் ஜெபிக்கத்தக்கதான ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அந்த அபிஷேகத்துக்காக, அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியில நிரம்பி இருக்கிறோம், நம்ம துதித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை தேடணும். நம்ம கடந்த வாரம் தியானித்தோம் ஆண்டவரை எப்படி தேடுறோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர்
கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஒரு மனிதன் கர்த்தரை தேடணுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, நீ கர்த்தரை தேடு, நீ ஆண்டவரை தேடும் பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஒரு மனிதன் வாழணும், பிழைக்கணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும் பொழுது அவன் பிழைப்பான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதே அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்குமா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கர்த்தரை தேடலை அப்படின்னா உங்க மேல தேவனுடைய கோபாக்கினை வரும், தீமைகள் வரலாம், ஆபத்துகள் வரலாம், தேவனுடைய உபத்திரவங்கள் கூட உங்க வாழ்க்கையில கடந்து வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை தேடுனேன்னா நீங்க பிழைப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, கர்த்தரை தேடணும். அதே அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிழைக்கும்படி தீமையே அல்ல நன்மையவே தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க பிழைக்கணும்னு விரும்புறீங்க, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தீமையை தேடலை, நன்மையை தேடுறீங்க. நீங்கள் உபவாசம் பண்ணி ஆண்டவரை தேடும் பொழுது தீமை அல்ல நன்மையை தேடுறீங்க. ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடும் பொழுது தீமை அல்ல நன்மையை தேடுகிறீர்கள். உண்மையாக இருக்கும் பொழுது தீமை அல்ல நன்மையை தான் நீங்கள் தேடுறீங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்கள் நன்மையை தேடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நன்மையை தேடுங்க. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, அவருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள் என்று, மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று வேதம் குறிப்பிடு. ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய நீதியை தேடுங்க, வார்த்தையை தேடுங்க, சத்தியத்தை தேடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஒருவேளை நீங்கள் மனத்தாழ்மையை தேடும் பொழுது தேவனுடைய கோபாக்கினையினுடைய நாளுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, மறக்கப்படுவீர்கள். ஒருவேளை தேவனுடைய கோபம் ஒருவேளை தேசத்து மேலே வரும் அப்படின்னா கர்த்தரை தேடுறவங்களே கர்த்தர் என்ன செய்வாருங்க, பாதுகாப்பார். அப்போ கர்த்தரை தேடும் பொழுது நாம் பிழைப்போம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடின ஒரு கூட்டத்தை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ரா புஸ்தகம் 8வது அதிகாரம் 21, 22, 23 ஆகிய 3 வசனங்களை இங்கே ஒரு மனுஷர்களை குறித்து, ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எஸ்ரா 8வது அதிகாரம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், பாருங்க, இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துறோம். ஒருவேளை இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கோம், ஆண்டுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. அவர் சொல்ற, எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது அநேகர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, தன் குடும்பத்துக்காக, தன் பிரச்சனைக்காக, நம் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிங்க, தங்களுக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அடுத்து எங்கள் சகல பொருட்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. சில ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம். நம்முடைய வீட்டில் அநேக காரியம் குறைவாக இருக்குதா, பொருளாதாரம் குறைவாக இருக்கா, பொருட்கள்னால் சில பேர் ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேயா, இந்த ஜெபம் பண்ண எனக்கு நல்ல ஒரு பைக்கை கொடுத்தாருங்க, நான் ரொம்ப நாளாக என்ன ஜெபம் பண்ணேன், என் வீட்டில் வாஷிங் மிஷினே இல்லை, ஏசப்பா எனக்கு ஒரு வாஷிங் மிஷினை கொடுத்தாரு. ஜெபிங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இல்லாத ஒன்றைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சாங்கன்னா மனத்தாழ்மையாய் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. எங்களை தாழ்த்தி ஜெபிச்சாங்க, எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு முன்பாக சகல பொருட்களுக்கு முன் அன்னடி செஞ்சுக்கிறாங்க, அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். மூணாவது பார்க்கும் பொழுது செவ்வையான வழியை தேடுகிறதற்காக அகாவா நதி அண்டையில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்களாம். இந்த ஜனங்கள் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நதி அண்டையில் அவர்கள் உபவாசம் பண்ணி தேடினார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு காலை இல்லாத அந்த காலங்களில் அவர்கள் எந்த இடத்துல உட்காந்து ஜெபிச்சாங்களா, அகாவான்ற நதி அண்டையிலே அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். கர்த்தரை தேடுறாங்க. நடந்து என்ன தெரியுமாங்க, இவங்க கர்த்தரை தேடுறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? 22ஆம் வசனத்தை வாசிப்போம். வழியிலே
சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும். இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாங்க கர்த்தரை தேடுறோம், எங்க மேல கர்த்தர் நன்மையானதான் செய்வாரு. கர்த்தரை தேடாதவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்வாரு? தீமை செய்வார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசித்ததோடு மாத்திரமல்ல, அவள் வழியில் அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்கு வர்ற ஆபத்துகளில் ராஜாவினிடத்தில் உதவி கேட்பதற்கு அவர்கள் வெட்கப்பட்டிருந்தாங்களாம். மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உதவி வாங்கிட்டே தான் இருப்பாங்க, உதவியே செய்ய மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் உதவி, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட உதவி, எதாக இருந்தாலும் உதவி, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? ராஜாவினிடத்தில் உதவி கேட்பதற்கு கூட அவர்கள் என்ன செய்தார்களாம்? வெட்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபிக்கிறாங்க? 23 வசனத்தில் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பாருங்க, ஆண்டவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆண்டவரிடத்துல தேடுறாங்க, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் தேடுங்க, உபவாசத்தோடு தேடுங்க, சகல பொருட்களுக்காக தேடுங்க, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை தேடுங்க, உங்கள் வழியை சீர்படுத்துவதற்காக கர்த்தரை தேடுங்க. விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று அறிக்கையிட்டு நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உங்கள் உபவாசத்தோடு நீங்கள் தேடுனீங்கன்னா கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் கர்த்தருக்குள்ள எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஒரு மனிதனிடத்தில், ராஜாவினிடத்தில் ஒரு சின்ன உதவி கேட்பதற்கு கூட அவங்க என்ன செய்தாங்களாம்? வெட்கப்பட்டாங்களாம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். நெருக்கமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும், நடக்காது போல இருக்கும், தேவைகள் சந்திக்கப்படாது போல ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவுகள் மாறும், உங்கள் குறைவுகள் மாறும். உபவாசத்தோட கர்த்தரை தேடுறீங்களா? உங்களுடைய உபவாசம் எங்கே? உங்களுடைய அழுகை எங்கே? உங்கள் புலம்பல் எங்கே? கர்த்தருடைய சமூகத்தை உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. யோபேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும், பாருங்க, ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி திருமணம்? ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு அழுகையோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு இரக்கமோ, மன உருக்கமோ, நீடிய சாந்தமோ, மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உபவாசத்தோடு தேடுங்க, உபவாசத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நிச்சயம் அந்த பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு இறங்குவார். 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உபவாசத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுடைய இருதயங்களை கிழித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது தேவன் உங்களுக்கான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு இருக்க இடங்களில் அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உணவை தவித்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறனுமே, ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே, ஜெபாவி. இந்த ஆண்டவரே, காலை நேரத்திலப்பா எங்கள் மத்தியில் அந்த ஜெப ஆவி இறங்கட்டும். அதாவா நதி எண்ணெயிலே உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். சகல பொருட்களுக்காக, தங்கள் வழியை சபைப்படுத்துவதற்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக மனத்தாழ்மையோடு அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். கர்த்தரோ அந்த ஜெபத்தை கேட்டருளினார், அந்த விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்க ஜனங்களை கர்த்தரை தேடுறாங்கப்பா. உபவாசத்தோட கர்த்தரை தேடுற ஜனங்களுக்கு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து, தங்களுடைய இருதயங்களை ஆண்டவரை கிழித்து, அப்பா ஆண்டவரே சரீரத்தை ஒடுக்கி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் மனமிறங்குவீராக.
ஆண்டவரே கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. அப்பா, கர்த்தரை தேடும் பொழுது ஆபத்துகளிலோ தீமைகளிலோ கொள்ளை நோய்களிலும் மரண இருளிலிருந்தோ நீங்க தப்புவிக்க வல்லவர். இப்ப ஜனங்கள் உணர்ந்து கொள்வாராக. இந்த வார்த்தை மூலமா ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பலப்படுத்துங்க ஐயா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை விடுவிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து வர நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், கொடிய கொள்ளை நோய்கள், மந்திரங்கள், பிள்ளி சுனிய வல்லமைகள் இருந்து ஜனங்களை விடுவிங்க. இந்த உபவாசத்தின் மூலமா ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை தேடுகள் கண்டு அடையட்டும் ஐயா. இப்படி விடுதலை, இப்படி அற்புதத்தை, இப்படி சுகத்தை அவர்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.